தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, நாம் அனைவருமே புனித வாரத்திலே அடியெடுத்து வைத்து ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய அன்பை அனுபவிப்பதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புனித வாரத்தின் புதன்கிழமையாகிய இன்றைய தினம் வாசகங்கள் வழியாக நம் அனைவருக்குமே கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், இயேசு கிறிஸ்து நம்பிக்கை துரோகத்தின் மத்தியிலும் மக்களை அன்பு செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். கூடவே இருந்த திருத்தூதர்கள் காட்டி கொடுத்த போதும் மறுதளித்த போதும் தொடர்ந்து அவர்களையும் சரி இந்த உலக மக்களையும் சரி அன்பு செய்யக்கூடியவராக நம் ஆண்டவர் இருந்திருக்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன என்றால், உறவு வாழ்விலே எவ்வளவுதான் துரோகம் இழைக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அநீதி கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் துன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும், துயரங்கள் கொடுக்கப்பட்டாலும், உறவு வாழ்விலே எந்தவித மாற்றத்தையும் கொள்ளாத மக்களாக, துன்பங்கள் மத்தியிலும் துரோகங்கள் மத்தியிலும் அன்பு செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த தெய்வீகமான திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே நம்முடைய உறவு வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ள இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம்மடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். 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 ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியே குடிக்க கொடுத்தார்கள். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை
மாட்சிமைப்படுத்துவே. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 26 இறைவசனங்கள் 14 முதல் 25 வரை. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய அன்பு பக்தர்களே,
மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உறவு வாழ்விலே 2 தருணங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று அடிக்கடி நாம் சொல்லிக்கொள்வோம் நம்முடைய அன்றாட வாழ்விலே. அது என்ன தருணம் என்றால், நான் எதை வேண்டுமானாலும் பொறுத்துக்குவேன், ஆனால் கூடவே இருந்து குழி பறிச்சா, எனக்கு துரோகம் பண்ணுனா நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம எல்லோருமே சொல்லியிருப்போம். அதே வேளையிலே ஆதாயத்துக்காக நீ பழகுன அப்படின்னா, அல்லது உன்னுடைய நலனுக்காக என்னுடைய பெயரை பயன்படுத்தின அப்படின்னா, என்னை யூஸ் பண்ணின அப்படின்னா, இந்த உறவை நான் ஒருபோதும் பொறுத்து கொள்ளவே முடியாது என்று சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் அனைவருமே நம்பிக்கை துரோகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களை மன்னிப்பதும் இல்லை, அதை மறப்பதும் இல்லை. மனதில் வைத்து வைத்து எப்படியாவது அவர்களை பழி வாங்கி விட வேண்டும், அல்லது அவர்களோடு உள்ள உறவை துண்டித்து விட்டு வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு வாழுவதுதான் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கை முறை. ஆனால் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முறையை சற்று உன்னிப்பாக நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை துரோகத்தை எப்படி கையாண்டு இருக்கிறார், ஆதாயத்துக்காக தன்னை தேடி வந்தவர்களை எப்படி கையாண்டு இருக்கிறார், அவர்களோடு என்ன உறவு முறையிலே வாழ்ந்திருக்கிறார், உறவு முறையை எப்படி வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் இந்த புனித வாரத்திலே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், எதிரிகளையும் துரோகிகளையும் நாம் மறந்து மன்னித்து அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்பதனை உணர்ந்து கொள்ள இந்த நாள் அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்ததையெல்லாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் சென்று என்ன சொல்லுகிறான் என்றால், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேன், அப்படி காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கிறான். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டு காலம் அவன் இருந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உறவாடியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் கூடவே சென்றது, அவரோடு உண்டது, அவரோடு உறங்கியது, இவை எல்லாமே ஆதாயத்திற்காகத்தானோ என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன பலன் கிடைக்கும், எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்பதுதான் யூதாசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்ட உடனே இதோ தனக்கு தன்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆதாயம் கிடைத்து விட்டது, காசு கிடைத்து விட்டது, பணம் கிடைத்து விட்டது. ஆகவே இந்த ஆதாயத்தை நான் என்னோடுவே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற துடிப்போடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் யூதாசு. அன்புக்குரியவர்களே, விடுதலை பயண நூல் 21வது அதிகாரம் 32வது வசனம் தெள்ள தெளிவாக சொல்லும், எப்பொழுது ஒரு அடிமையையோ அல்லது ஒரு அடிமை பெண்ணையோ ஒரு மாடு ஒன்று குத்தி கொலை செய்து விட்டது என்றால், அந்த குத்தி கொலை செய்யப்பட்டவருக்கு அந்த மாட்டினுடைய உரிமையாளர் 30 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த யூதாசுவினுடைய மனப்பான்மை எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள். மெசியாவாக, மீட்பராக, உலகத்தினுடைய இரட்சகராக, உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே போக்குவதற்காக விடுதலை கொடுக்கக்கூடிய வீரராக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதாசு எப்படி பார்க்கிறான் என்றால் ஒரு அடிமையாக பார்க்கிறான். இந்த அடிமை போன்று இந்த தலைமை குருக்களிடம் அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விற்றுவிட்டு 30 வெள்ளிக்காசுகளை பெற்றுக்கொள்ளுகிறான். காசுக்காக, ஆதாயத்துக்காக இத்தனை நாட்கள் ஆண்டவரோடு வாழ்ந்து வந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆதாயம் தேடும் மனிதர்களும் நம் கூடவே இருப்பார்கள். நமக்கும் இப்படி ஆதாயத்திற்காக நம்மை காட்டி கொடுத்திருப்பார்கள், ஆதாயத்திற்காக நம்முடைய பெயர்களை பயன்படுத்தி இருப்பார்கள், ஆதாயத்திற்காக ஒரு சில நேரங்களிலே நம்மோடு உடன் வந்திருப்பார்கள், பயணித்திருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்?
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்திருக்கிறார் என்றால், இந்த காட்டி கொடுக்கக்கூடிய யூதாசு இஸ்காரியோத்துக்கும் இன்னொரு வாய்ப்பினை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லோருமே, எல்லா திருத்தூதர்களுமே ஒன்றிணைந்து ஆண்டவரோடு விருந்துண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாசுவை பார்த்து மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, உங்களோடு இருக்கக்கூடியவர் தான், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். ஆகவே இந்த தீச்செயலை குறித்து சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவன் திருந்த வேண்டும் என்கின்ற அழைப்பை எல்லாம் கொடுக்கின்ற பொழுது, அந்த அழைப்பை மறைமுகமாகவும் கொடுக்கின்ற போதும் கூட அதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த யூதாசு இஸ்காரியோத்து எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வாழ்ந்து வந்திருக்கிறான் என்றால், எனக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு முக்கியமில்லை, ஆண்டவரோடு உள்ள உறவு எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆதாயம் கிடைத்தால் போதும், எனக்கு பணம் கிடைத்தால் போதும், 30 வெள்ளிக்காசு எனக்கு கிடைத்திருக்கிறது, ஆகவே அதை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வேனே ஒழிய ஆண்டவரோடு உள்ள உறவு எனக்கு தேவையில்லை என்பதாக அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதே போல் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. கூடவே இருந்து குழிபறித்த கூட்டம்தான் பெரிய கூட்டமாக அவர் முன்னால் இருந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன் யூதாசு இஸ்காரியோத்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர் பேதுரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற பொழுது, கல்வாரி பயணத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்த பொழுது கூடவே யாருமே பயணிக்கவில்லை, எல்லாருமே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். பயந்து போய் நமக்கும் இப்படிப்பட்ட துன்பம் வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்திலே எல்லாருமே ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 12 திருத்தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் தீப்பிழம்பு எடுத்துக்கொண்டு ஆண்டவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருகின்ற பொழுது, இந்த 12 பேரும் ஆண்டவரை கைது செய்யாமல் தடுப்பதற்காக எந்தவித முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவருக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்யப்படுகின்ற பொழுது இவர்களும் கூடவே இருந்து அந்த துரோகத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட கொடூரமான துரோகம், கூடவே இருந்து குழிபறிக்கக்கூடிய ஒருவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலிலும் அந்த துரோகத்தை பொறுமையாக சகித்து கொள்ளக்கூடியவராக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகின்ற பொழுது திருத்தூதர்கள் 12 பேருமே, ஆண்டவரே அது நானோ என்று கேட்டு, எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, ஆகவே என்னை தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள் என்பதிலே அதிக அக்கறை காட்டக்கூடியவர்களாகத்தான் திருத்தூதர்கள் இருந்திருக்கிறார்களே ஒழிய, இந்த காட்டி கொடுத்தலுக்கு பிறகு, துரோகம் இழைத்தலுக்கு பிறகு ஆண்டவருக்கு என்ன நடக்க போகிறது? ஆண்டவர் எப்படி இந்த பாரமான சிலுவையை சுமக்க போகிறார்? ஆண்டவரே, ஒருவேளை அப்படிப்பட்ட துரோகம் நடக்கிறது என்றால், உம்மை யாராவது காட்டி கொடுக்கிறார்கள் என்றால், நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறோம், நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம், உங்களுக்கு எந்தவித துன்பமும் இழைக்கப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று எந்த திருத்தூதருமே சொல்லவில்லையே. எல்லாருமே ஆண்டவரே அது நானோ என்று கேட்டுக்கொண்டு தங்களை தப்பித்துக் கொள்ளலாம், தங்களை இந்த நிலையிலிருந்து காத்து கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறதே ஒழிய, ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும், ஆண்டவருக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, ஆண்டவருக்கு துரோகம் இழைக்கப்படுகின்ற பொழுது நான் ஆண்டவரோடு இருப்பேன், ஆண்டவருக்கு தேவையான உதவிகளை நான் செய்வேன் என்கின்ற எண்ணம் எந்த திருத்தூதரிடமும் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையோடு தான், அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோடு தான் அன்புக்குரியவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயணம் செய்திருக்கிறார். 3 ஆண்டு காலம் ஆண்டவருடைய பணி வாழ்வு யாருக்காக இருந்திருக்கிறது? எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? என்ன பணிகளை ஆண்டவர் செய்தார் என்றால், அன்புக்குரியவர்களே, சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் நன்மையை செய்தார். சந்தித்த மக்களுக்கெல்லாம் புது வாழ்வு கொடுத்தார்.
ஏழை எளிய மக்களுக்கு புது வாழ்வினை கொடுக்கக்கூடியவராக, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு புது வாழ்வு கொடுக்கக்கூடியவராகத்தான் ஆண்டவர் இருந்திருக்கிறார். யாரெல்லாம் கடைநிலையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அன்புக்காக ஏங்குகிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய அன்றாட வாழ்விலே பல்வேறு வகையான இன்னல்களையும் இடையூறுகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ, அவர்களை தேடி சென்று ஆண்டவர் அன்பு செய்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய துன்பங்களை குறித்தோ உங்களுடைய துயரங்களை குறித்தோ நீங்கள் வேதனைப்படாதீர்கள், உங்களை காக்கக்கூடிய கடவுளாக, உங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஆறுதலை கொடுத்திருக்கிறார், அமைதியை கொடுத்திருக்கிறார், நிம்மதியை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் பசியோடு இருந்தார்களோ அவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார், யாரெல்லாம் தாகத்தோடு இருந்தார்களோ அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறார், யாரெல்லாம் உடல் நோயால் கஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட புதுமைகளை எல்லாம், அற்புதங்களை எல்லாம், ஆறுதலை எல்லாம் அள்ளி கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு திருத்தூதர்களும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற மக்களும் சரி, என்ன பரிசினை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் துரோகத்தை கொடுக்க நினைக்கிறார்கள். ஆதாயம் ஆண்டவர் கொடுக்கின்றவரை அவரோடு இருந்தார்கள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு கொடுக்கின்றவரை ஆண்டவரோடு பயணம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய தோளில் எப்பொழுது பாரமான சிலுவை சுமத்தப்பட்டதோ, ஆண்டவருடைய உடலில் எப்பொழுது சாட்டையால் அடிக்கப்பட்டதோ, ஆண்டவருடைய தலையில் எப்பொழுது இந்த முள்முடி சுமத்தப்பட்டதோ, அந்த தருணத்திலே பல பேர் ஓடி போய்விட்டார்கள். யாருமே உடன் பயணிக்க, ஆண்டவரோய் நெருங்கி வர எல்லாருக்குமே பயந்து போய் எல்லோருமே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையிலே தனி மனிதராக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நீ எனக்கு அவமானத்தை கொடுத்திருக்கலாம், நீ என் கூடவே இருந்து குழி பறித்திருக்கலாம், எனக்கு துரோகம் செய்திருக்கலாம், என்னிடமிருந்து ஆதாயத்தை மட்டுமே தேடி தேடி வந்திருக்கலாம். ஆனால் இவ்வளவும் நீ செய்தாலும் கூட, இவ்வளவு துரோகங்கள் நீ செய்தாலும் கூட, எல்லாவற்றையுமே பொறுத்து கொண்டு கத்தாத செம்மறி போல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்பதற்காக இந்த பாரமான சிலுவையை நான் சுமந்து செல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நற்கருணையை ஏற்படுத்துவதும் சரி, சிலுவை சாவை ஏற்றுக்கொள்வதும் சரி, திருத்தூதர்களுடைய காலடியை கழுவுவதும் சரி, எதற்காக என்றால், நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வேன். நீங்கள் கூடவே இருந்து குழி பறித்திருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டுமாக அன்பு செய்வேனை ஒழிய ஒருபோதும் நான் வெறுக்கவே மாட்டேன் என்கின்ற உணர்வினை இந்த திருத்தூதர்களுக்கும் சரி, உலக மக்களுக்கும் சரி கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டியது. எவ்வளவுதான் துன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அவமானங்கள் கொடுக்கப்பட்டாலும், கத்தாத செம்மறி போல எல்லாவற்றையுமே சுமந்து செல்லக்கூடியவராக, எல்லா வேதனைகளின் மத்தியிலும் கத்தாத நபராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதனை ஆணித்தரமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் துரோகம் செய்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் காட்டி கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பங்களை அனுபவித்த பொழுது அவர் பக்கத்தில் இல்லாமல் ஓடி போய் ஒளிந்திருக்கிறோம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்து, தன்னுடைய அன்பு உண்மையானது என்பதனை காண்பிப்பதற்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கடைசி சொட்டு நீரையும் நமக்காக கொடுத்து அன்பு உண்மையானது என்பதனை காண்பித்திருக்கிறார். அப்படி என்றால் அவரை பின்பற்றித்தானே நாம் அனைவருமே வாழ வேண்டும், அவரை போல தானே நாமும் இருக்க வேண்டும். நமக்கு யாராவது துரோகம் செய்துவிட்டால் உடனடியாக நாம், இனி உனக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, நீ செய்த துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாது என்று சொல்லிக்கொண்டா இனிமேலும் வாழ போகிறோம்? இனிமேல் அப்படி சொல்லிக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்காது. நம்முடைய எதிரிகளையும் நம்முடைய துரோகிகளையும் நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களோடு மீண்டுமாக நல்லுறவிலே வளர வேண்டும், நல்லுறவை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ மறையினுடைய நோக்கம். அதைத்தான் கிறிஸ்து செய்தார், அதைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்கின்ற உண்மையினை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம் அனைவருக்குமே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. புனித வாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. யார் நம்முடைய துரோகி என்று நினைக்கிறோமோ, யார் நம்முடைய எதிரி என்று நினைக்கிறோமோ, அவர்களை நாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்றால்
உண்மையிலேயே இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கெல்லாம் அர்த்தமுள்ள விழாவாக, அதே வேளையிலே ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அமைதியையும் நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய விழாவாக மாறும் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. ஆகவே எதிரிகளையும் துரோகிகளையும் மன்னித்து அவர்களை கிறிஸ்து அன்பு செய்தது போல மீண்டுமாக அவர்களை அன்பு செய்து வாழுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்க இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில நம் பக்தியோடு ஜெபிப்போம். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. எனையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, எனையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உலகாக்கு தலைவான் என்று தந்தே 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே இறைவா. தந்தே 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே இறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்குமே காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள்ள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டே அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கண்ணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தொள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். நாங்களும் உம்முடைய திருத்தூதர்களுக்கு நீர் சொன்னது போல எங்களுடைய வாழ்விலும் நீர் அமைதியை கொடுப்பீர், நிம்மதியினை கொடுப்பீர், மகிழ்ச்சியினை தந்தருள்வீர் என்கின்ற நம்பிக்கையோடு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் எல்லோருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் என்று நம் எல்லோரையும் பார்த்து கூடவே இருந்து குழி பறித்தவர்களை, காட்டி கொடுத்தவர்களை, மறுதளித்தவர்களை, எனக்கு துரோகம் செய்தவர்களை நான் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தினேன். எனது பிள்ளைகளாகிய நீங்களும் என்னை போலவே உங்களுடைய துரோகிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் உங்களுக்கு கூடவே இருந்து குழிபறிக்கக்கூடியவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பினை கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏழி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏழி தேவையில்லை. நீரில் மீனினும் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினும் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் உள்ளத்து உணர்வுகளையே வலுப்படுத்தியருளும். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வுகள் குறைத்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் எப்பொழுதும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.